உள்ள வாங்க. என்ன பாட்டி, ஆவி பிடிக்கணுமா? வேணாம் பாட்டி, சூடு தண்ணி முகமெல்லாம் எரியுது. ஆவி பிடிக்க வேண்டாம், நான் இப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னால முடியல முடியல. என்னால தானே நீங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க. இதுக்கெல்லாம் நான் தான் காரணம். நீங்க படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. என்னை மன்னிச்சிருங்க ஆதி. பாட்டி, ஏன் பாட்டி இங்கேயே நிக்கிறீங்க? எடுத்துட்டு போங்க பாட்டி, எனக்கு சுடு தண்ணி வேண்டாம். பாட்டி, வெளியே இருக்கீங்களா? அப்போ இது யாரு? ஏய் சித்ரா, தியா, ஐயா உள்ள இருக்கியா? கதவை தர. ஒரு நிமிஷம் இருங்க பாட்டி. இங்க வா. வா தியா, என்ன ஆச்சு? வா. ஏன் திறக்க இவ்வளோ நேரம்? அது ஒண்ணும் இல்ல பாட்டி. சரி சரி, இந்தாயா கஷாயம். இதை குடிச்சினா உன் ஜலதோஷம், காய்ச்சல் எல்லாம் சரியாயிடும். ஆதி, சொல்லுங்க பாட்டி. இந்த கஷாயம் இதை குடி. பாட்டி, இது கசக்கும், எனக்கு வேண்டாம். ஆதி, பாட்டி சொல்றதை கேளு. இதை குடிச்சாதான் காய்ச்சல் சரியாகும், ஜலதோஷம்லாம் சரியாகும். ஒழுங்கா குடி. நான் வேணும்னா போய் உனக்கு சர்க்கரை எடுத்துட்டு வரட்டுமா? இல்ல பாட்டி, கொஞ்ச நேரம் நான் படுத்தனாலே சரியாயிடும். என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா காய்ச்சல் குறைஞ்சிரும். ஏய்யா, இந்த கஷாயத்தை குடி சாமி, இதுதான் உடம்புக்கு நல்லது. இது குடிச்சினா ஜுரம் சரியாயிடும்டா. பாட்டி, நீங்க வச்சுட்டு போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு குடிச்சுக்கிறேன் ப்ளீஸ். சரி, நான் வச்சுட்டு போறேன், நீ குடி. கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கறேன். சரி பாட்டி, நீங்க போங்க, யாரையும் இந்த பக்கம் விடாதீங்க. எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, நான் இப்படியே படுத்து தூங்க போறேன். முக்கியமா அந்த சித்ராவை என்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க விடுங்க. சரியா சரியா, யாரையும் நான் இந்த பக்கம் விடல. நீ நல்லா படுத்து ரெஸ்ட் எடு, சரியா? தேங்க்ஸ் பாட்டி. சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் போறேன். ஷப்பா. தியா, வெளியே வா. என்ன மேடம், வீடு மாறி வந்துட்டீங்களா? இல்ல, நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். அப்படிங்களா? அப்போ சரி, உட்காந்து பேசலாமே. இல்ல வேணாம், நான் நிக்கிறேன். சரி, அப்ப நானும் நிக்கிறேன். இங்க யாரை பார்க்க வந்தீங்க? உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க, அதான் உங்களை பார்க்க வந்தேன். ஏன் தியா, என் உடம்புக்கு என்னன்னா உனக்கு என்ன? நீ எதுக்காக என்ன பார்க்க இவ்வளோ தூரம் வந்த? இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இங்க வரணும்னு ஏதாவது அவசியம் இருக்கா என்ன? இல்ல, இவ்வளோ ரிஸ்க் எடுத்து யாரோ ஒருத்தனுக்காக இவ்வளோ தூரம் நீ வரணுமா என்னன்னு கேட்டேன். என்ன என் முகத்தையே பார்க்காத மாதிரி பாக்குற? ஆமா, கையில ஏதோ பை மாதிரி வச்சிருந்தியே, என்ன அது? இதோ எடுத்துட்டு வரேன். என்ன பண்றா? ஏய், என்ன இது? வெஜிடபிள் சூப்பு. இதுல நிறைய பெப்பர்லாம் போட்டு இருக்கு. இதை சாப்பிட்டீங்கன்னா இருமல்லாம் வராது. அது சரி, இது கொடுக்கறதுக்கு தான் நீ அங்கிருந்து வந்தியா? ஆமா,
என்னால் தானே உங்களுக்கு ஜலதோஷம் காய்ச்சல்லாம் வந்துச்சு. அதான் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேட்டதும் உங்களுக்காக சூப் எடுத்துட்டு வந்தேன். என் மேல உனக்கு அவ்வளோ அக்கறையா? இல்லை, என்னால் தானே உங்களுக்கு காய்ச்சல். அப்போ நான் தானே உங்களுக்கு உதவி பண்ணணும். அப்போ நீ வந்ததுக்கு வேற எந்த காரணமும் இல்லை, அப்படிதானே? இதை என்ன நம்ப சொல்றியா தியா? உன்னால எனக்கு காய்ச்சல் வந்ததுன்றதுனால தான் நீ எனக்காக இவ்வளோ பண்றியா? அப்போ உன் மனசுல வேற எதுவும் இல்லை, இது என்ன நம்ப சொல்றியா தியா? சூப் ஆறுறதுக்குள்ள குடிச்சிடுங்க. பேச்ச மாத்தாத தியா. வேற எந்த காரணமும் இல்லை நான் உங்களை பார்க்க வந்ததுக்கு. இதெல்லாம் வெறும் அக்கறை மட்டும்தான். மற்றபடி உங்களுக்கும் எனக்கும் நடுவில் வேற எதுவும் இல்லை. நீங்கள் இந்த சூப்பை குடிங்க. நோ 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 நோ, இந்தா இந்த சூப்பை நீயே குடி. நீ தானே எடுத்துட்டு வந்த, அப்போ நீயே ஊட்டி விடு. விளையாடாதீங்க, இது குடிங்க. சரி சரி, இந்த தடவை நானே குடிச்சுக்கிறேன். அடுத்த தடவை எனக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நீ தான் ஊட்டி விடணும். நான் போகிறேன், உடம்ப பார்த்துக்கோங்க. மனசுக்குள்ள இவ்வளோ ஆசையை வச்சுக்கிட்டு நடிக்கிறியா வெளியே? இருக்கட்டும், ஒரு நாள் உன் மனசுல இருக்கிற எல்லாம் வெளியே வரும், வர வைக்கிறேன். ஏண்டி விஜயா, என்ன அடி பண்ணிட்டு இருக்க? மணி என்ன ஆகுது? இன்னும் ஒரு சமைச்ச பாடு இல்லை. இன்னைக்கு சமைக்காததுக்கு என்ன கதை வச்சிருக்க? அந்த செல்வம் வீட்டு வளைகாப்புல சாப்பாடு சாப்பிட்டு வந்துட்டியா? அதான் சமைக்கலையா என்ன? ஏய் விஜயா, இங்க திரும்பு. ஏய் விஜயா, எதுக்குடி அழுவுற? சொல்லு விஜயா, என்ன ஆச்சு? இன்னைக்கு வளையகாப்புக்கு போனேன்ல, அந்த கோமதி அம்மா என்னை ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாங்க. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆகுது, இன்னும் உனக்கு ஒரு குழந்தை இல்லை, நீ ட்ரீட்மெண்ட்லாம் போறியா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு மட்டும் என்னங்க குழந்தை இல்லாமல் இருக்கணும்னு ஆசையா என்ன? என் மனசை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என்னை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க. ஏய் விஜயா, இது நமக்கு என்ன புதுசா? ஊர்ல இருக்கிற எல்லாரும் இப்படிதான் அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் குழந்தை இல்லாதவங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப இளக்காரமா இருக்கும். அவங்க நம்மளை பார்க்குற பார்வையே ரொம்ப கேவலமாக தான் பார்ப்பாங்க. நம்ம வலியும் வேதனையும் அவங்களுக்கு எங்கம்மா புரிய போகுது? நீ அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாது. உனக்கு எப்பவும் நான் துணையா இருக்கேன். எனக்கு நீ மட்டும் போதுமா? விஜயாத்தே, விஜயாத்தே. ஆ, யாருமா? சத்யா வந்திருக்க. ஓ, இருமா வர. சரி, ஏஞ்சிரு. இங்கே பாரு, அழாத, அழுத மாதிரி காட்டிக்காத. நீ மட்டுக்கு ஃப்ரீயா எங்கே போறியோ போயிட்டு வா, சரியா? சரிங்கங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். அடாடே சத்யா, எப்பமா வந்த காலேஜ்ல இருந்து? லீவ் விட்டுருக்காங்களா? ஆமான்ட்டே, செமஸ்டர் லீவ். அது என்னவோ, ஏதோ ஸ்கூல்ல லீவ் விட்டுருக்காங்க, வந்திருக்க. காலேஜ் தே? சரி சரி, காலேஜா? சரி சரி தே. அம்மா உங்களை பூ கட்ட வர சொன்னாங்க. எதுக்குமா இவ்வளோ பூவு? பொண்ணு பார்க்க வராங்க தே. ஏமா சத்யா, இன்னும் நீ படிப்பையே முடிக்கல, அதுக்குள்ள எதுக்கு உனக்கு இப்ப அவசரம்? இரு, நான் லட்சுமி அக்கா கிட்ட வந்து பேசுறேன். இத்த எனக்கு இல்ல, எங்க வீட்டுக்கு பக்கத்துல ஒரு டீச்சர் இருக்காங்கல்ல, அவங்கள பொண்ணு பார்க்க வராங்களாம். ஓ,
அந்த தியா டீச்சரியா? சரி சரி வா போவோம் வீட்டுக்கு. வாங்க தரகரே, எதுவும் முக்கியமான விஷயமா? அது ஒன்றும் இல்லைப்பா, நாளைக்கு அர்ஜுனுக்கு பொண்ணு பார்க்க போகிறோம்ல, அதான் நேரம்லாம் குறிச்சிட்டு வந்திருக்கேன். காலையில் 10 மணிக்கு அங்கே இருக்கிற மாதிரி போகணும். காலையில் 10 மணிக்கு எனக்கு டியூட்டி இருக்கு. சரி பார்ப்போம். இப்போ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போகிறேன். டீ சாப்பிட்டு போங்க. ம் சரிப்பா. என்ன அங்கிள், ஏதோ முக்கியமான விஷயமா வீட்டுக்கு வந்திருக்கீங்க? அது ஒன்றும் இல்லைப்பா அர்ஜுன், நாளைக்கு காலையில் 10 மணிக்கு பொண்ணு பார்க்க போகிறோம். அதான் டைம் அப்பா கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். ஓ அம்மா கிட்ட பேசிட்டீங்களா? இல்லை அங்கிள், அம்மாவுக்கு இன்னும் அப்பா மேலே கோவம் போகலை. அவங்க வருவாங்களான்னு தெரியல. நான் இப்போதான் அங்கிள் அம்மா கிட்ட பேசினேன். அவங்க கல்யாணத்துக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க. என்னமோ போப்பா, வீட்டில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. அப்பா கிட்ட எப்படியாவது பேசி அம்மாவை சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்ற வழியே பாருங்க. அவங்க தான் ஏதோ கோவத்தில் போனாங்கன்னா இவரும் அப்படியே விட்டுட்டாரப்பா. உன் கல்யாணத்துக்கெல்லாம் அவங்க கண்டிப்பாக இருக்கணும். நீ தான் ஏதாவது பண்ணி அம்மாவை கூப்பிட்டு வரணும். கண்டிப்பாக அங்கிள், கண்டிப்பாக அம்மாவை கூப்பிட்டு வந்துடுறேன். அப்போ சரிப்பா, நான் கிளம்புறேன். இருங்க அங்கிள், டீ குடிச்சிட்டு போகலாம். இல்லைப்பா வேணாம், நான் போகிறேன். ஓ சரி அங்கிள். ஏன் சத்யா, இங்கே வா. என்னம்மா? இப்போதான் எழுந்தியா? ஆமாம்மா, நைட்டு கொசு கடியில் தூக்கமே வரலம்மா. அப்பாட்ட சொல்லி நான் கொசுவில் வாங்கி வந்து போட சொல்கிறேன். ம் சரி, நீயும் சரண்யாவும் போய் தியா வீட்டு வாசலில் ஒரு அழகான கோலம் போட்டு வாங்கப்பா. அவ இன்னும் தூங்குறா. எழுப்பி கூட்டு போமா. சரி. தியாம்மா, எழுந்துட்டியாம்மா? அப்பா என்னம்மா தியா, இவ்வளோ நேரமா தூங்குவ? குளிச்சுட்டு கிளம்பு. அப்பா, எனக்கு இப்போ இந்த கல்யாணம் வேண்டாம். என்னம்மா தியா, விளையாடுறியா? எல்லா ஏற்பாடும் நடந்துட்டு இருக்கு. நீ என்ன சொன்னாலும் அது இங்க நடக்காது. நான் சொல்றத செய். எனக்கு விருப்பமே இல்லாம நீங்க எப்படிப்பா கல்யாணம் பண்ணலாம்? அப்போ நீ என் பேச்ச கேட்க மாட்ட. பாரதியா, நான் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அப்பா சொல்றது கேளு. ஒழுங்கா குளிச்சுட்டு ஒரு நல்ல புடவையை கட்டிக்கிட்டு வா. லட்சுமி அம்மா வருவாங்க, ஏதாவது வேணும்னா உங்ககிட்ட கேளு. இப்போ நான் சொல்றத நீ கேட்கல, உன் அம்மா இருக்கிற இடத்துக்கே நானும் போயிடுவேன். அப்பா போய் கிளம்புற வழியை பாரு. இங்க பாருமா தியா, உன் மேல ஒரு பழி சொல் விழுந்துடுச்சு. அது இல்லைன்னு நம்ம நிரூபிச்சே ஆகணும். அதுக்கு ஒரே வழி உன் கல்யாணம் மட்டும்தான். அதனால நான் சொல்றத கேள். என்ன இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாங்க லட்சுமி அம்மா. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. இன்னும் என்ன கிளம்பாம இருக்கீங்க?